ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இந்த சாபங்களை முறிக்கிறது எப்படி? சாபங்கள் ஏன் வருது? வந்த சாபங்களை முறிக்கிறது எப்படிங்கிறது இந்த 2வது பாகத்தில் பார்க்குறோம். எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும், எவ்வளவு நகை சொத்துக்களை எழுதி கொடுத்தாலும் இந்த சாபம் மாறவே மாறாது. அதுக்கு ஒரே வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். நீங்கள் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது. அப்போ செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சாலும் பாவம், செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருந்தாலும் பாவம். தேவஜனமே, எந்த ஒரு மனுஷனுமே இந்த உலகத்தில் நியாய பிரமாணத்தின் படி பூரணமாக கட்டளைகளை பின்பற்ற முடியல. ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போன பொழுது 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவருடைய ஒரே பேரான குமாரனால நாம பிழைக்கும்படிக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அடிக்கப்படும்படி, ரத்தம் சிந்தும்படி, நமக்காக மரிக்கும்படி, நமக்காக உயிர் தெழும்படி, மறுபடியும் நம்ம ஆத்துமாவை சேர்த்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவன் இந்த உலகத்தில் நமக்காக சிலுவை மரத்தில் தொங்குவதற்காக ஒப்பு கொடுத்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பிரகாரமாக உங்களுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, சாபங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்து தன் மேலே சுமந்து கொண்டு சிலுவை மரத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அந்தரத்தில் தொங்க விடப்பட்டார். தேவஜனமே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. தேவஜனமே, அநேகர் மதுபானம் குடிப்பாங்க. ஏப்பா மதுபானம் குடிக்கிற அப்படின்னு சொன்னால் தாம் மேலே, தாம் பிள்ளைகள் மேலே சத்தியம் பண்ணுவாங்க, நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன். ஆனால் நாளைக்கு அதே பாவத்தை செய்வாங்க. இந்த உலகத்தில் பாவம் செய்கிற எல்லாருடைய நிலையும் அதுதான். குடும்பத்தில் பல குடும்பங்களில் போராட்டம். இந்த பாவம் ஏன்பா செய்கிற? தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட, அல்லது மனைவி கணவன்கிட்ட, அல்லது கணவன் மனைவிட்ட ஏன் இந்த பாவம் செய்கிற? எவ்வளவுதான் ஆலோசனை கொடுத்தாலும் அந்த பாவத்திலேருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாது. ஏன்னா பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் அதிபதி பிசாசு அவர்களை அடிமைப்படுத்துகிறான். இதுக்கு ஒரே விடுதலை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதிலிருந்து எப்படி விடுபடுவது? நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். முழு வேதாகமத்திலையும் 275 முறை இந்த சாபங்கிற வார்த்தை வருது. வசனத்தில் வாச்சோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்யணும். யார்கிட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் என்னென்ன பாவங்களை நான் செய்தேன். அப்போ தான் அது பாவங்கிறது நமக்கே தெரியும். பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான், இரக்கம் பெறுவான். சரி, தொடர்ந்து நம்ம இதுக்கான தீர்வு என்ன? நம்ம என்ன செய்யறது? முதல் காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33 வரை. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கணும். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார்னு விசுவாசிக்கணும். இயேசுவே என்னுடைய இரட்சகர். வியாதிக்கும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ஒரே இரட்சகர்.
இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசிக்கணும். ரெண்டாவது காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிற ஒரு வசனத்துக்கும் நான் விசுவாசிச்சு கீழ்ப்படியணும். இந்த 2 காரியங்கள் தான் இந்த சாபங்கள்ல இருந்து உங்களை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அடுத்ததாக 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவர் ஒளியில இருக்கிறது போல நாமளும் ஒளியில நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் மறைச்சிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் மெய்யான மனஸ்தாபத்தோட கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்கிறானோ, அதே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிங்க, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு உங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க. அடுத்தது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவானின் புஸ்தகம் 8:32 வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க. பல பேர் கழுத்தில் பாசி போட்டு சிலுவையை போட்டுக்கிறாங்க, செயினில் சிலுவை போட்டுக்கிறாங்க. தேவச்சனமே, நீங்கள் கழுத்தில் சிலுவை போடணுங்கிறது வேதத்தில் எங்கேயுமே இல்லை. அதற்கு மாறா இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தில் வைக்கிறது பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஜீவன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சட்டங்கள் உண்டு. இந்த சட்டத்தின்படி நடக்கலைன்னா உடனே காவல்துறை கைது பண்ணும். அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அந்த கவர்மெண்ட்டு கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படித்தான் வாழணும்னு தேவன் பரிசுத்த வேதாகமங்கிற சட்டத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சட்டம் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம கீழ்ப்படிய முடியும். இந்த வசனத்தை வாசிங்க, தியானிங்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. இந்த வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சித்து விடுவிக்கும். எவ்வளவு கொடிய சாபங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களையும் சாபங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிக்கும், உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுவரை தொடர்ந்த சாபங்கள் இனி உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் வராது. யாவருமே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்னைக்கு இந்த உலகத்தார் ஏன் என் குடும்பத்தில் பாடு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நான் எங்கே போய் தீர்வை நான் பெறட்டும்னு சொல்லி அநேகர் தேடி தேடி அலையலாம். ஆனால் தகப்பனே, வேதம் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே ரட்சகர். இயேசுங்கிற பேருக்கே உலக ரட்சகருங்கிறதான அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் உங்களை விசுவாசிக்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவும்படி தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்கப்பா. எங்களுக்காக முள்முடி உங்களுக்கு சூட்டப்பட்டுச்சுப்பா. எல்லா ரத்தத்தையும் கொடுத்தீங்க தகப்பனே. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க யாரெல்லாம் நான் சாபத்தில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் மாறட்டும் ஒப்பு கொடுக்குறாங்களோ, தகப்பனே நீர் விடுதலையாக்கும். கிருபத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்கள் கட்டுக்களுக்கும் சாபத்துக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜீவனுள்ள வசனங்களும் தான். பிடித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.